தமிழால் இணைந்த என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவில் 3 தமிழர்களை சுட்டு கொன்றுருக்காங்க கர்நாடகாவோட ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 3 தமிழ் மக்கள்கள், அதாவது பேர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்தோணிசாமி, பீட்டர், குமார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கர்நாடகா எல்லைக்கு உட்பட்ட, அதாவது காவேரி சேஞ்சுரியோட ஏரியாவுக்குள்ளே உட்பட்ட ஏரியாவுக்குள்ளே போய் இவங்க மான் வேட்டை ஆடினாங்க அப்படின்னு சொல்லி சுட்டு கொன்றுருக்காங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை காலையில் நடந்திருக்கு. இதனால் தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த நியூஸை கேட்டு கொந்தளிச்சிட்ருக்காங்க. அவங்களோட தமிழக கட்சிகள் இப்போதைக்கு 2-3 கட்சி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சிபிஐ அண்டு சிபிஎம், அப்புறம் பாமக கட்சி போன்ற கட்சிகள் இப்போதைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்தோணிசாமி, பீட்டர், குமார் ஆகியோர் காவேரி சரணாலயத்துக்கு உட்பட்ட ஏரியாவில் கர்நாடகா ஆர்எஃப் இருக்குது. அங்கே தொமியார் பாளையா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மலைக்கு அடியில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த அந்தோணிசாமி, பீட்டர், குமார். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேச்சுரலாகவே மலைக்கு அடியில் இருக்கிறவங்க மலையில் மாடு மேய்க்கிறது வழக்கம். அது மாதிரி மாடு மேய்க்க தான் போயிருக்காங்க. பட் இவங்க கர்நாடகா ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுட்டு கொன்னுட்டாங்க. என்ன காரணம் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மான் கறி திருடிட்டு வந்தாங்க, மானை சுட்டு வேட்டையாடிட்டாங்க, நாட்டு துப்பாக்கி கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க சுட்டு கொன்னதுக்கப்புறம். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகா ஆஃபீஸர் ரோந்து பணியில் இருந்தாங்களாமா. அவங்க ரோந்து பணியில் இருக்கும்போது டார்ச் லைட்டு தெரிஞ்சிருக்கு. அதனாண்டி அவங்கள ட்ராக் பண்ணி போயிருக்காங்க. அவங்க கையில் நாட்டு துப்பாக்கி, மான் கறி இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. இவங்க விசாரணை நடத்தினப்போ அவங்க துப்பாக்கி எடுத்து சுட வந்தார்களாம். அவங்கள காப்பாற்றிக்கிற, அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ், அதுக்காக அவங்கள என்கவுண்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா போலீஸ் ஆர்எஃப் சொல்லியிருக்காங்க கேஸோட இன்வெஸ்டிகேஷனில். இதெல்லாம் சுத்தமான அபட்டமான பொய். மாட்டினதுக்கப்புறம் சரி தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் அவங்க சொல்கிற விஷயம். ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க மாடு மேய்க்கிறவங்க மாடு தேடி அலைஞ்சிருக்காங்க. அதை இவங்க என்ன கடுப்பில் அவங்கள சுட்டாங்க அப்படிங்கிறது தெரியலை, என்ன வாக்குவாதம் நடந்தது அப்படிங்கிறதும் தெரியலை. அதனால தான் ஊர் கிராம மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. அது இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுமே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதில் ஆத்திரம் அடைஞ்ச அந்த ஊர் மக்கள், அப்புறம் லோக்கல் மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அடித்து நொறுக்கிட்டாங்க. அது இல்லாமல் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் 2 ஸ்டேட்டுக்கும் இடையிலான அந்த ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த 3 பேர்த்த சுட்டு கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஒரு விஷயம். வேணுங்கிறதுக்கு சுட்டு கொன்னது. அதை மக்களால் ஏற்க முடியலை. அதனாண்டி கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு கட்சிகளும் இதுக்கான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரையும் சிஎம் விஜய் சார் எதுவுமே கண்டனம் தெரிவிக்கவில்லை. இதுக்கு மேலே தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிகே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விசாரணை போயிட்டுருக்கு, விசாரணை முடித்ததுக்கப்புறம் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்கிறோம், அது வரையும் இதுதான் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன தான் விசாரணை நடத்தினாலும் அது பாரபட்சமாக தான் நடக்கும். அது இல்லாமல் அவங்க ட்ரைப் பீப்புள், அவங்களால பெருசாக எதுவும் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறனாண்டி அடக்குமுறையில் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது உண்மை. அது இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பிஎம்கே அண்ட் சிபிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சிபிஐ விசாரணைக்கு எடுத்து நடத்தணும், சிபிஐ நடத்தினா மட்டும்தான் அந்த கேஸ் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது உண்மையாக தெரியும், கர்நாடகா எடுத்து நடத்தினா இது ஒன்றும் இல்லைன்னு போயிடும், அது இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு தரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட முன்னாள் சிஎம் எம்கே ஸ்டாலின் ஐயா அவர்கள் மிகுந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. மனித உரிமைகளுக்கு மீறிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி மிகுந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பண்ணுற கர்நாடகாவோட செயலை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களை என்ன பண்ணுனா சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது சரியா தப்பா அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க.